அத்துடன் சகோதரருடைய கையோட ச ஹசானா வண்ணம் தீட்டுதல், ச ஹசானா ஒப்புவித்தல், ப ஹாதிரா ரஃபிக் சமீ ஒப்புவித்தல். பரிசுகள் வழங்கி வாழ்த்துறையும் முன்னாள் மாணவர் சேவை மன்றத்தின் சார்பாக விருது. மண்ணையும் மனிதரையும் காக்கும் மகத்தான பணியாம் மரம் நடும் பணியே பல்லாண்டு காலமாக செய்திடும் சேவகர் திரு சேனாமுனானா ஷேக் மொய்தீன் மாமா அவர்கள் இந்த பள்ளியின் மூத்த மாணவர். அவர்களுக்கு முன்னாள் சேர்மன் அவர்களும் தலைமை ஆசிரியர் அவர்களும் விருது வழங்கி சிறப்பிப்பார்கள். வருகை தந்திருக்கிற அத்தனை பேருக்கும் உளமார்ந்த நன்றி. அரசு பள்ளி சராசரி மனநிலையிலே தான் குறைவானதே தவிர அதனுடைய செயல்பாட்டில் என்றுமே குறை இல்லை. 50 ஆண்டு காலத்துக்கு முன்னால் இருந்தாலும் கூட இப்போது இருந்தாலும் கூட அரசு பள்ளியின் செயல்பாடு சிறப்பாகவே தான் இருக்கிறது. அப்போது நான் படிக்கிற போது 5ஆம் வகுப்பிலே படித்திருக்கிறேன். 5ஐ கடக்கவில்லை என்றாலும் கூட ஆசிரியர் பெருமக்களின் ஆக்கமான ஊக்கமான போதிப்பால் நான் சிறந்து விளக்குகிறேன். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆக எந்த காலமாக இருந்தாலும் அரசு பள்ளி திறம்பட செயல்படுகிறது, சிறப்பாக செயல்படுகிறது, அன்று முதல் இன்று வரை. ஆனால் நம்முடைய மனோநிலையில் குறைபாடு தெரிகிறது. அரசு பள்ளி சாமானியர்களுடைய புகலிடம்தான். மேல்மட்டத்தவர்கள் மேலே தான் போக வேண்டும் என்கிற ஒரு தவறான நோக்கம் இன்று காலையில் பார்த்தால் ஏகப்பட்ட பஸ்ஸு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு ஏகப்பட்ட பேருந்து நிற்கிறது. இங்கே அந்த தரமான கல்வி கிடைக்கிறது, மறுக்க முடியாது. ஆனால் அது நம்முடைய நாட்டம் இல்லை. முன்னால் சொன்ன ஆசிரியர் பெருந்தகை சொன்னார்கள், அரசு பள்ளியிலே படிக்கிறது இப்போ பெருமை. அதனுடைய தாக்கம் அதனால் கிடைக்கப்பெறுகிற ஒரு நலனும் வளமும் மக்களுக்கு தெரியவில்லை. சராசரி கிராமத்திலே படி இருக்கிற தாய்மார்கள் பெற்றோர்கள் அரசுடைய சலுகைகளை முழுமையாக பெற்று நம்மை விட முந்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் லட்சக்கணக்கான ரூபாயை செலவு செய்து கிடைக்கிற கல்வியை சாமானிய மக்கள் இலவசமாக பெற்று மேலே சென்று கொண்டிருக்கிறார்கள். கண்ணால் காண முடிகிறது, தெரிய முடிகிறது. ஆகவே அரசு பள்ளியிலே பிள்ளைகளை சேர்ப்பதிலே தான் பெருமை இருக்கிறது, அதன் மூலம் உயர்வு இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் என்பதை உணர வேண்டும் என்கிற ஒரு செய்தியை இந்த நேரத்தில் பகிர்ந்து, ஆசிரியர் பெருமக்கள் எனக்கு முன்னால் சொன்னது போல தகுதி வாய்ந்த ஆசிரியர் பெருமக்கள் 1,00,000 பேர் விண்ணப்பித்தார்கள் என்றால் அதை வேண்டுகோள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். ஒரு சில நிமிடங்கள் அவர்கள் பள்ளிக்கூடத்தில் படித்தது சம்பந்தமாக அவர் பேர் கத்தரிக்காய்ன்னு சொல்கிறேன். நல்ல திறமையான மனுஷன், நல்ல மனுஷன். எல்லாரும் அவர் நல்ல ஊதியம் பண்ணுவார், சேவை செய்வார், நல்லா செய்வார். நல்ல அவருக்கு முடிஞ்ச அளவு நல்லா உழைத்து நல்லா பண்ணி